ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ வருது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் சேர போகிறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்துச்சு. 26 ஜூலை 26க்கு மேலே வந்து சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அப்போ 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி 11ல் சூரியன் புதன், உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து 11ஆம் இடத்துலையும், அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ல். அது வந்து சூரியன் வந்து பொதுவாகவே சூரியன் வந்து 11ல் இருக்கிறது சகல தோஷமும் நிவர்த்தி. பொதுவாக ஆடி மாதம் வந்து ஆடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களோட கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாதம். ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் எப்போவுமே இருக்குது. ஏன்னா அது உங்களுடைய ராசிக்கு 11ஆக வருது. 11வது இடமாக வர்றதுனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய மாதம் தான் வந்து உங்களுக்கு ஆடி மாதமாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். பொதுவான பலன்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ நீங்கள் ஆடி மாதம் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கட்டாயம் தேடி வரும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே வருமானம் வரும். தொழில் மூலிமா செமையான லாபம். 10 கூடையவர் 11ல் இருக்கார். தொழில் மூலிமா உச்சமான லாபம் சொல்லலாம். தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணு. நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள். ஆசை அபிலாசைகள், நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் டெவலப். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. 6 கூடைய சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காரு. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து குரு கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வரும். 9 குடையவராக இருக்கார் இல்லையா சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அப்போ சுக்கிரனும் சேரும்போது இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பார்வையாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல ப்ரொமோஷன்ஸு, வெளிநாட்டில் வேலை, நீங்கள் நினச்ச லக்ஸூரியான லைஃப் இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இது நடக்காதா, இது நிறைவேறாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்தான். மற்ற ராசியை காட்டிலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் கட்டாயம் இருக்கும். இவ்வளோ உங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப நாளாக இது நமக்கு நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் 11ல் வராருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நாளாக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கடைசி ஒரு வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழந்திருப்பீங்க. மன இறுக்கம், வாழலாமா சாகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிட்டு தான் இருக்கும். இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால அப்பப்போ வந்து டென்ஷன் வரும். ஆனால் அது எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இது எல்லாமே வரும். பிஸ்னஸ் ரீதியாக வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் தொடங்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே தொடங்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல கேஷ் ஃப்ளோ வரும். நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே நேரத்தில் பிஸ்னஸுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ கட்டாயம் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தது ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய, அதாவது எப்போ வராருன்னா 29 ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு. வரும்போது என்னென்னா காசு பணம் ஒரு பக்கம் வரும், ஆசை அபிலாசைகள் ஒரு பக்கம் நிறைவேற போகுது. இதெல்லாம் இருக்கும்போது மமதை கூடாது, வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், அவ்வளோதான். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டு, புத்திசாலியானவங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல உங்களுக்கு நிகராக எந்த ராசியுமே கிடையாது. 12 ராசிகளில் நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கட்டாயம் முடிச்சே தருவீங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எவ்வளோ வந்து பாடுபடணுமோ அந்த அளவுக்கு வந்து பாடுபட்டு அதை கட்டாயம் நிறைவேற்றிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க வந்து நல்ல புத்தி சாதுரியம் அதிகமாக, பேச்சு திறமை, நல்ல அறிவாற்றல் இது எல்லாமே இருக்குது. இந்த செவ்வாய் வந்து
29ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. இதனால இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சனி வந்து பார்க்குறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியும், செவ்வாயும் எந்த வகையிலயாவது தொடர்பு இருக்கு அப்படின்னா, கோச்சாரத்துல சமசப்தமமா 2 பேரும் பார்க்குறாங்க. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். சனியும், செவ்வாயும் சேரக்கூடியது, செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது நல்லதல்ல, நல்லதல்ல, நல்லதல்ல. அதனால இந்த பார்வை இருக்கும் வரை நீங்க என்ன செய்யணும், 1 மாத காலமாக நாவடக்கம் வேணும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பொறுமையா செய்யுங்க. நிறுத்தி நிதானமா செய்யுங்க. ஒரு விஷயம் வந்து நார்மலா இருந்து செய்யறத நீங்க என்னன்னா ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் நீங்க ஒரு பிரச்சனை வரும், எதிர்த்து வரும்னு தெரிஞ்சு தான் நீங்க போவீங்க. ஆனா அங்க போகறதுக்கு முன்னாடி நெறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஒர்க் அவுட்னா என்ன? அவன் அப்படி பேசுனா நம்ம அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா, செவ்வாய் உங்க ராசிக்கு வந்திருக்கனால கோவத்த ஏற்படுத்தி விடுவாரு. சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்கள அறியாமயே கோவத்த அ அ அதிகப்படுத்தி விடுவாரு. அப்ப வந்து என்னன்னா, நிதானம் கெட்டு போகும். கன்னி ராசிக்காரங்களே ரொம்ப நிதானிச்சு தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய நபர்கள். ஆனா, இந்த மாதத்துல சனியும், செவ்வாயும் இருக்கனால, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. புரியுதுங்களா? சனியும், செவ்வாயும் இருக்கனால, செவ்வாய் அஷ்டமாதிபதியா இருக்கனால, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கோபம் வரும். அந்த அந்த கோபத்தினால நிதானத்தை இழப்பீங்க. இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்றேன். இது வந்து என்னன்னா, கன்னி ராசிக்காரங்க சாதிக்கிறதுக்காகவே பொறந்தவங்க நீங்க. ஸோ, அதனால தயவு செய்து நிதானமா இருங்க. கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஜாலியா இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத செய்யுங்க. அதாவது என்ன பிடிக்கும் மீன்ஸ் கோவத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு, நிதானமா இருக்கிறதுக்கு, நீங்க ஒரு டயட்ல இருக்கீங்கன்னா, தாராளமா கோவம் வருது, நிதானம் இல்லைன்னா பிரியாணி சாப்பிடுங்க. இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன வேணா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு மியூசிக் கேளுங்க, படத்துக்கு போங்க, புது ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கங்க. இது மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, டைவர்ட் பண்ணுங்க. அந்த அந்த சிச்சுவேஷன்லயே இருக்காதீங்க. இது வந்து உங்களுடைய மிஸ்டேக் இல்ல. ஏன்டா எனக்கு இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. தயவு செய்து கோச்சாரத்துல இந்த கிரக சேர்க்கையினால உங்களுக்கு இருக்கு. இதுவும் கடந்து போகும். அவ்வளோதான். சிம்பிளா சொல்லிட்டேன். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய உழைப்பு ஒரு நாள் கட்டாயம் வெற்றி பெறும். அதனால நீங்க மனசு இந்த டைம்ல வந்து கொஞ்சம் குழப்பமாவும், நிதானத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரனால அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோதான். பொதுவாவே இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாசம். உங்களுக்கு வந்து சூரியன் 11ல இருக்கனால சர்வ தோஷம் இல்ல. கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. 11ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி 12ஆம் இடத்துக்கு கேது போயிட்டாரு. அதனால நெறைய இறைவனுடைய வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க அடைவீங்க. குரு வந்து 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல இன்கம் வரக்கூடியது. அப்போ காசு, பணம் வரதுல எப்படி இன்னும் அத பெருக்கலாம் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்ல இருந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள ஒருத்தன் அவமானப்படுத்துறான், உங்கள ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது ஒர்த் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மத்தவங்க என்ன சொல்லிட்டு போனாலும் சரி, உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கும், உங்கள சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ, அதனால நீங்க பெரிய லெவல்ல ரியாக்ட் ஆகாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரு. காசு, பணம் வருது அப்படின்னாலே கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஜாலியாயிருவாங்க. ஸோ, அந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே, அதாவது நீங்க 1,00,000 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சீங்க அப்படின்னா, 10,00,000 நீங்க சம்பாரிச்சிடலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,00,000 நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களால அடைய முடியும் இந்த மாதம். ஸோ, அதனால அதுல கவனம் செலுத்துங்க. வழக்கம் போல தான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் அனுசரிச்சு தான் போயாகணும். முக்கியமா லைஃப் பார்ட்னரு. சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஆனா, அது எல்லாமே சமாதானமாகக்கூடிய டைம் தான். 5 கூடையவரும் 7ஆம் இடத்துல இருக்கனால, ஒரு சிலருக்குலாம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த டைம்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆடி மாசம் நல்ல மாசம் இல்ல. ஆடி மாசத்துல செஞ்சா ஆடி போயிரும். அப்பல்லாம் நினைக்காதீங்க. பொதுவாவே திருமணம் வந்து ஏன் ஆடி மாசத்த எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதிகமா ஆகும். பெருக்கு, ஆடி பெருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ, அதனால நீங்க என்ன செய்யுங்க, கல்யாணம் மட்டும் ஆடி மாசத்துல பண்ணாதீங்க. வாழ்க்கையில ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்கணும். ஸோ, அதனால கல்யாணம் மட்டும் ஆடி மாசத்துல தவிர்த்துருங்க. ஆனா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு நல்ல காரியங்கள் வருதுன்னா, அத அப்பவே புடிச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு உங்களோட வெற்றிய அப்பயே அடைஞ்சுக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே வந்து இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் தான். அந்த
கிரக பெயர்ச்சிகள் அதாவது சுக்கிரனும் வந்து சரி, செவ்வாயும் சரி அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகுறதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். 11ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ராசி அதிபதியே 11லையும், அதே மாதிரி சூரியனும் 11ல் இருக்குது. ரொம்ப ரொம்ப இது பொதுவாகவே ஒளி கிரகங்கள் 11ல் வரும்போது நம்ம நினச்ச காரியங்கள் ஈஸியாக கை கொடுங்க. இதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, உபாசன தெய்வம் பண்ணுங்க. இந்த மாதம் குரு பூர்ணிமா வரதுனால பொதுவாகவே உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பாதகமாக இருக்கனால தயவுசெய்து உங்களுடைய குருநாதர்கிட்ட ஒரு வஸ்திர தானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருவோடைய பிளெஸிங் இருக்க இருக்க நம்ம மேலும் மேலும் சிறந்து விளங்குவோம், மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். அதனால் வந்து கன்னிராசிக்காரங்க வந்து குருவோடைய பிளெஸிங்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது, 7ஆம் வீடு குருவோட வீடாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். இல்லைன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தான். அவங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பல மடங்கு வளர்ச்சிகள் இருக்குது. வழக்கம் போல் உங்களையே குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குரு சுக்கிரனும் கோச்சாரத்தில் சேருது. உங்களுடைய பேரை அவமானங்களோ அசிங்கங்களோ படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு. பெண்கள் எல்லாருமே, கன்னிராசி பெண்கள் எல்லாருமே ஒரு அவமானத்தை கடந்து வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த அவமானத்தை கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எல்லாமே வெகுமானம் தான். உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். மிகப்பெரிய லெவலில் சாதனைக்குரிய மாதம் தான் இந்த மாதம். குடும்பத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும், அதை எல்லாமே கிராஸ் பண்ணி வாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பிபி அதாவது பிளட் ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.